வாழ்க வளமுடன். தமிழே உயிர். இந்த ஒளியலையை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது காய்கறிகளை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்ம எல்லா காய்கறிகளையுமே மருந்து போட்டு விளைவிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், எந்த கடைக்கு நீங்கள் போனாலுமே அதாவது அரிசி பருப்பு முதல் கொண்டு காய்கறிகள் கீரைகள் எல்லாவற்றிலுமே ஆர்கானிக் அப்படின்னு ஒரு செக்ஷனை கொண்டு வந்துட்டாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா, இது ஆர்கானிக் காய்கறிகள் கீரைகள், இது நார்மல் கீரைகள் காய்கறிகள்னு விற்கிறாங்க. அரிசி பருப்பு பார்த்திங்கன்னா ஆர்கானிக்குன்னு சொல்லி சில அரிசி வகைகளை விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எல்லாமே நார்மலாகவே தெரியும். இந்த கீரை வகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு கடையில் கிடைக்கிறது தான். பார்க்குறதுக்கு எவ்வளோ பாருங்கள், ஒரு பூச்சி கூட இல்லை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நான் 2 கட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதாவது இது தண்டுக்கீரை. இந்த தண்டுக்கீரை சிகப்பு தண்டுக்கீரை. இதை ஒரு பூச்சி ஒன்று கூட இல்லை, பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது எப்படி முடியும்னு பார்த்திங்கன்னா, வெறும் இந்த பூச்சிக்கொல்லிகள் அடிக்கிறதுனால மட்டும்தான் முடியும். ஏன்னா இயற்கை உரங்களெல்லாம் பயன்படுத்தி நம்ம பண்ணியிருந்தோம்னா கட்டாயம் ஒரு சில பூச்சிகள், ஒரு இலைகளாவது நமக்கு பூச்சி உள்ள இலைகளாக இருந்திருக்கும். ஆனால் இதை பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அப்படின்னாலே நமக்கு தெரியுது இது நல்ல கெமிக்கல் பயன்படுத்தப்பட்டு தான் வளர்ந்துருக்குன்ட்டு. ஸோ இப்படி நம்ம சாப்பிட்றதுனால நம்முடைய உடலுக்கு அதிகமான நோய்கள்லாம் வர பாதிப்பு அதிகமாக இருக்கும். இதை எப்படி நம்ம தவிர்க்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதை நம்ம சுத்தம் செய்து சாப்பிட்ற முறையில் ஏதோ நம்மளால் முடிஞ்ச ஓரளவுக்கு நம்ம குறைக்கலாம். அதுக்கு ஒரு வகை நான் பண்ணியிருக்கிறது என்னென்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பயோ என்சைம். இந்த பயோ என்சைமை நான் வீட்டிலே தயாரித்தது. இதை எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதை நான் தயாரித்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 31/8/19 அன்றைக்கி தயாரிச்சிருக்கேன். இதை நம்ம தயாரித்து 3 மாதம் கழித்து நம்ம பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம். இது ஆயிடுச்சு எனக்கு எப்படியும் 9, 10, 11, 12, இப்போ ஒரு 9 மந்த்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு 2வது எக்ஸ்பைரின்னு பார்த்திங்கன்னா காலக்கெடு இதுக்கு கிடையவே கிடையாது. லைஃப் லாங் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். எக்ஸ்பைரின்றது இந்த பயோ என்சைமை பொறுத்த வரைக்கும் கிடையாது. இப்போ இந்த பயோ என்சைமை பயன்படுத்தி தான் நான் இந்த கீரையை சுத்தம் பண்ண போகிறேன். இந்த பயோ என்சைம் மூலமாக நம்ம இந்த உணவுப் பொருட்களை சுத்தப்படுத்தி செய்யும்போது என்ன ஆகும்னா, பூச்சிக்கொல்லிகள் தெளிக்கப்பட்ட இந்த கீரைகளில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிக்கொல்லிகள் எல்லாம் நீக்கப்படுது. இது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை திறந்துக்கலாம். இந்த அளவு மூடியில் 2 மூடி எடுத்தால் போதும். பாருங்கள், இதை நான் இன்னும் வடிகட்டலை. இதில் ஒரு மூடி ஊற்றுறேன், இன்னொரு மூடி. இது எப்படியும் ஒரு 10-20 ml இருக்கும். இது இந்த அளவுக்கு போதுமானது. பார்த்திங்கன்னா இப்போ இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் கிட்டத்தட்ட இது ஒரு 5 லிட்டர் தண்ணி இருக்கும். இதில் 2 மூடி அளவுக்கு தான் ஒரு 20 ml ஊற்றிருக்கேன். இதுவே போதுமானது. இப்போ இந்த தண்ணி ஊற்றிட்ட உடனே பார்த்திங்கன்னா இந்த கீரைகளெல்லாம் நம்ம இதில் எடுத்து போட்டுடலாம். போட்டு ஒரு 10 நிமிஷம் முதல் 15 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் இந்த கீரை மேலே இருக்கிறதெல்லாம் நம்ம இதில் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது 10 நிமிஷம் 10 இல்லை 15 நிமிஷம் இதில் ஊறட்டும். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த பயோ என்சைமில் 2 மூடி அளவுக்கு எடுத்து ஊற வச்சுருக்கோம். இது 15 நிமிஷம் ஊறட்டும். இந்த பயோ என்சைமோட பயன்பாடு வேறு என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது COVID-19 அப்படின்னு உலகம் முழுசும் பேசப்படுகிற இந்த காலகட்டத்தில் ஹேண்ட் சானிடைசரை நம்ம பல மடங்கு விலை கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். அது அதுவும் ஒரு கெமிக்கல் தான் சொல்லப்போனால். எப்படியா இருந்தாலும் ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி தான் எல்லாமே செய்கிறாங்க. ஸோ அந்த கெமிக்கல் நமக்கு எப்படி கைகளை சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அதுக்கு பதிலாக நாம் இந்த மாதிரி வீட்டிலேயே பயன்படுத்தக்கூடிய இது ஒரு ஆர்கானிக் சானிடைசர்னு சொல்லலாம். இதை நீங்கள் கையில் சானிடைசராக பயன்படுத்திக்கலாம். இந்த பயோ என்சைமை ஜஸ்ட் ஒரு 2-3 ட்ராப் எடுத்து நீங்கள் கையில் சுத்தப்படுத்திக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு கிருமியும் அது உடனே அது இறந்து போயிடும். அதுக்கப்புறம் இதை நான் எப்படி தயாரிச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, காய்கறி கழிவுகளை கொண்டு தான் நான் இதை தயாரிச்சிருக்கேன்.
நம்மளுக்கு வந்து இதில் வந்து ஒரு எந்த விதமான அதிகப்படியான செலவுமே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறது அந்த காய்கறி கழிவுகள் உடைய அந்த வேஸ்ட்டெல்லாம் தங்கி கீழே இருக்குது. இந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் லிக்விட். இதை வந்து நம்ம வடிகட்டி வேறு இதில் வச்சுக்கலாம். நான் இன்னும் அதை வடிகட்டாமல் வச்சுருக்கேன். இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான். இது வந்து 1 லிட்டரில் நான் பண்ணியிருக்கேன். எப்படின்றத நான் உங்களுக்கு தனி வீடியோ போடுறேன். இது ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். உங்களுக்கு சுத்தமானது, ஆர்கானிக், நம்ம வீட்டிலே பயன்படுத்திக்கலாம். வீட்டிலே தயாரித்து நம்ம வீட்டிலே பயன்படுத்திக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா நம்ம வேறு ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கீரை பாருங்கள், இந்த பயோ என்சைம் போட்டு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊறியிருக்கு. இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் இது எல்லாமே வந்து நல்லா நீக்கப்பட்டிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு 2 தண்ணி ஊற்றி அலசி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சமைக்கலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணியை வந்து என்ன செய்யலான்னா, கீழே ஊற்றிடாதீங்க. செடிகள்லாம் நம்ம வச்சுருந்தோன்னா அதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த பயோ என்சைம் போட்டு நம்ம கழுவி எடுத்துருக்கிற இந்த நீர் வந்து செடிகளுக்கு நல்ல ஒரு உரமாகும். நான் பொதுவாகவே காய்கறி கழுவுற தண்ணி எல்லாமே செடிகளுக்கு தான் ஊற்றுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக இந்த பயோ என்சைமை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. இதை கட்டாயம் வந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றணும். அதுக்காக நான் இந்த கேனில் எப்பொழுதும் ஊற்றிக்குவேன். இந்த நீரை எல்லாம் சேமித்து, இப்போது நல்ல ஒரு வெயில் காலம், செடிகள்லாம் ரொம்ப வாடி வதங்கிட்டு இருக்கு. இப்போது இது வந்து இன்னும் 2 முறை தண்ணியை நம்ம அலசி எடுத்துக்கலாம். இப்போது பயோ என்சைம்லேருந்து மாற்றிட்டேன். 2வது தண்ணி பாருங்கள். இந்த பாத்திரம் முழுசும் வச்சுக்கிட்டு நல்லா முக்கி அலசி எடுங்க. இது 2வது தண்ணி. இன்னும் ஒரு முறை அலசி எடுக்கலாம். இது 3வது தண்ணி ஊற்றி நான் அலசிட்டுருக்கேன். இந்த மாதிரி கீரையெல்லாம் நல்லா அலசும் போது நல்ல பெரிய பாத்திரங்களை வச்சு அலசுங்க. இது 3வது அலசு. அவ்வளோதான், இது போதும். இதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இதை நறுக்கிட்டு அவ்வளோதான். நம்முடைய கீரையை வந்து நல்லா போட்டு சுத்தம் பண்ணியாச்சு. இதுவுமே இது வந்து சமையலுக்கு பயன்படுத்தலாம். பொரியல், சாம்பார், கடையல் ஏதாவது செய்து பயன்படுத்தலாம். இது போல் நீங்களும் கீரைகள், காய்கறிகளை சுத்தப்படுத்தி, அதாவது இயற்கை முறையில் செய்யப்பட்ட பயோ என்சைமை பயன்படுத்தி சுத்தப்படுத்தி நீங்களும் ஆரோக்கியமான சமையலை செய்யலாம். ஆரோக்கிய வாழ்வை வாழலாம். வாழ்க வளமுடன். ஆரோக்கிய வாழ்வே அளவற்ற செல்வம்.